கலையை துவங்குவதற்கும் அந்த சரஸ்வதி தேவியின் அருள் வேண்டும். அவ்வாறே கலைகளின் குவியலாக விளங்கும் விழாவிற்கு அந்த தேவியை அழைக்காமல் இருக்க முடியுமா? இனிய துவக்கமாக இறைவணக்கம் பாடல். இறைவணக்கம். ஞானஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி சரஸ்வதி ஞானஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி சரஸ்வதி வீணாகான வினோதினி வீணாகான வினோதினி வாணி வேணி பாரதி வாணி வேணி பாரதி ஸ்ருதிஸ்வர ராகம் நீ கலை மகள் நீ ஸ்ருதிஸ்வர ராகம் நீ கலை மகள் நீ கிருத்திலயமும் நீ அன்னவாகினி கிருத்திலயமும் நீ அன்னவாகினி சாசனி சததனி மமத ககமசா மக சக மக நித மசானித மதனி சாசனி சததனி மமத ககமசா மக சக மக நித மசானித மதனி ஞானஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி சரஸ்வதி ஞானஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி சரஸ்வதி. இவ்விழா எப்படி சிறப்புறப் போகிறது என்பதற்கு இந்த பாடலே ஒரு சான்று. அடுத்ததாக வரவேற்புரை. இது விழாவின் முதற்படி. விருந்தோம்பல் நம் இரத்தத்தில் கலந்த பண்பாடு. மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குதூகலம் கொஞ்சம் என ஒன்றோடு ஒன்று கலந்தபடி இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி கர ஒளிகள் விண்ணை எட்டும்படி உபசரிப்பின் உயரம் தொட்டபடி ஆற்றும் வரவேற்புரை இது. விழாவின் முதல் படியாக இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மேன்மை பொருந்திய நம் பள்ளி தலைவர் திரு எஸ் கௌதமன் அவர்களையும், செயலாளர் திரு ஆர் முரளிகணேசன் அவர்களையும், இயக்குனர் திருமதி லக்ஷ்மி பிரீத்தி அவர்களையும், நிர்வாக உறுப்பினர் திருமதி வனஜா ராஜகோபாலன் அவர்களையும், தலைமை ஆசிரியை திருமதி ஆர் விபாஸ்ரீ அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வரவேற்கின்றோம். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் காணம் புரிய காற்றை வரவேற்கும் குழலாய், அலைகளை வரவேற்க காத்திருக்கும் கரையாய் வரவேற்கின்றோம். அனைவரும் வருக, விழாவை சிறப்பித்து தருக என வேண்டும்படி இடம் சார்கின்றேன். நம் பள்ளியின் நிர்வாக உறுப்பினரும் மனநல ஆலோசகருமான திருமதி லட்சுமிபாய் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக ஆண்டறிக்கை. வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும், வெற்றி முகத்து விநாயகனை தொழ புத்தி மிகுந்து வரும் என்ற வாக்கிற்கிணங்க எம் பள்ளியின் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியாக மாற்றித்தரும் எம் பள்ளியின் வித்யா கணபதியை வணங்கி எம் பள்ளியின் ஆண்டறிக்கையினை பெருமையுடன் சமர்ப்பிக்கின்றோம். நல்ல செயல்கள் நல்லோரால் அமையும், வல்ல செயல்கள் வல்லோரால் அமையும். எம் பள்ளியின் நாயகனாம் கல்வி தந்தையாம் வானுரையும் தெய்வமாகிய திரு அரி சுப்பையா நாடார் அவர்களால் நிறுவப்பட்டு சுப்பையா தர்மநிதியின் ஆதரவில் வளர்ந்து தன் செம்மையான பயணத்தால் வளர்ச்சியடைந்து இன்று வரை சிறப்புடனே செயல்பட்டு 88வது ஆண்டு விழாவினை கோலாகலமாக கொண்டாடுகிறது எம் பள்ளி. வித்யா கணபதியின் அருளாலும் எங்கள் பள்ளித் தலைவர் திரு எஸ் கௌதமன், செயலாளர் திரு ஆர் முரளி கணேசன், இயக்குனர் திருமதி எம் லக்ஷ்மி பிரீத்தி, தலைமை ஆசிரியை திருமதி ஆர் விபாஸ்ரீ இவர்களின் ஆலோசனைகளாலும் ஆசிரியர்களின் ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு மற்றும் ஆசிரியரல்லா பணியாளர்களின் அயராத உழைப்பினாலும் நாளுக்கு நாள் வளர்ச்சிகளை பெற்று நிலையான புகழுடனும் உயிர்ப்புடனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எம் பள்ளி.
ஆசிரியைகள். எம் பள்ளி மழலையர் மற்றும் தொடக்க நிலைகளில் 31 ஆசிரியைகள் மற்றும் 960 மாணவர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கணினி, ஹிந்தி, விளையாட்டு, இசை, ஓவியம் மற்றும் நடனம் என ஒவ்வொன்றிற்கும் தனித்துவம் பெற்ற ஆசிரியைகளை சிறப்பு நியமனம் செய்துள்ளனர் எம் பள்ளி நிர்வாகத்தினர். அவர்களால் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு எம் மாணவர்கள் அனைத்து திறமைகளிலும் வளர்ந்தோங்கி செல்லும் இடங்களில் எல்லாம் பரிசுகளை வென்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றனர். மேலும் ரூபிக்ஸ் கியூப், கணித திறனறி தேர்வு பயிற்சியும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நல்லொழுக்கம். மாணவர்கள் ஒழுக்கமும் உயர் குணமும் பெற்று உயர்ந்தோங்க வழிகாட்டும் விதமாக வாழ்வியல் கருத்துக்கள் காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரிய பெருமக்களால் எடுத்துரைக்கப்படுகின்றன. மேலும் திருக்குறள், வாய்ப்பாடு, செய்திகள், தேசிய உறுதிமொழி, புதிர்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், வினாடி வினா, பழமொழிகள் போன்ற நற்சிந்தனைகள் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. பள்ளியின் தனிச்சிறப்புகள். ஒவ்வொரு வகுப்பறையும் போதுமான இடவசதி, மின் விசிறிகள், மின் விளக்குகள், கிரானைட் இருக்கைகள், லோ லெவல் பிளாக்போர்டு, ஸ்டீல் லைப்ரரி ரேக், ஸ்மார்ட் டிவி, பென்டிரைவ் மற்றும் லேப்டாப் பயன்படுத்தும் வசதி, வைஃபை கனெக்ஷன், ப்ரொஜெக்டருடன் இணைந்த மினி கம்ப்யூட்டர் லேப் என அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைந்துள்ளன. மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஏதாவது புதிய மாற்றத்தை கொண்டு வந்து பள்ளியை சிறப்படைய செய்வதில் வல்லவர் எம் பள்ளி செயலாளர் திரு ஆர். முரளிகணேசன் அவர்கள். இக்கல்வியாண்டின் புது வரவாக டிஜேபியின் மொட்டை மாடியில் மேற்கூரை அமைத்து தந்துள்ளார். மாணவர்களின் மகிழ்வான கற்றல், விளையாட்டு, நடன பயிற்சி போன்ற பல நிகழ்வுகளுக்கும் சிறப்பான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இக்கல்வியாண்டில் எம் பள்ளி நிர்வாகத்தால் மாணவர்களின் கணித அறிவை மேம்படுத்தும் விதமாக அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பாடு புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் சுகாதாரத்தை பேணும் வகையில் அதிநவீன கழிப்பறைகளும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகளும் அமைக்கப்பெற்று பராமரிப்புக்கு என சிறப்பு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நர்சரி வகுப்புகளில் மழலையின் மகிழ்வான கற்றலுக்கு வழிவகை செய்யும் விதமாக வருடந்தோறும் கற்பித்தலுக்கு ஏற்ற புது புது விளையாட்டு உபகரணங்களை எம் பள்ளி நிர்வாகம் வழங்கி வருகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் உடல் நலனில் அக்கறை கொண்ட எம் பள்ளி நிர்வாகத்தினர் தினமும் காலையில் வழிபாட்டு கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் போன்விட்டா மற்றும் சத்துமாவு கூழ் வழங்கி மாணவர்களின் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துகின்றனர். இக்கல்வியாண்டில் 26/8/2025 முதல் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் எம் பள்ளி செயலாளர் அவர்கள் முன்னிலையில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 1/9/2025 அன்று மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி. கீதா ஜீவன் அவர்கள் எம் பள்ளியின் காலை உணவு திட்டத்தினை பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். 24/3/2025 முதல் 28/3/2025 வரை 1 முதல் 5 வரையிலான மாணவர்களுக்கு கிறிசாலிஸ் டே கொண்டாடப்பட்டது. கணினியில் எம் மாணாக்கர்கள் பெற்ற திறமையை பெற்றோர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர். 11/3/2025 மற்றும் 1/12/2025 ஆகிய தேதிகளில் ஸ்பார்க் என்ற அமைப்பில் இருந்து சென்ட் ஜான்சன் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் ஜுவானா கோல்டி அவர்களால் எம் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கருத்துக்கள் காணொளி காட்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எடுத்துரைக்கப்பட்டது. மாணவர்களுக்கு நன்னறி போதிக்கும் வகையில் பருவத்திற்கு ஒருமுறை எம் பள்ளி நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டுள்ள உள நல ஆலோசகர் திருமதி லக்ஷ்மி பாய் மற்றும் மதுமிதா அவர்களால் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. தேவைப்படும் மாணவர்களுக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. விழாக்கள். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், கார்த்திகை தீபத் திருநாள், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பண்டிகைகளும், சுதந்திர தினம், குடியரசு தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், காமராஜர் பிறந்த தினம் போன்ற தேசிய விழாக்களும், ஆண்டு விழா, விளையாட்டு விழா, கலை திருவிழா போன்ற சார்ந்த விழாக்களும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகின்றன. நவராத்திரி நாட்களில்
எம் பள்ளியில் கொலு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. விஜயதசமி அன்று அடுத்த கல்வியாண்டிற்கான புதிய மாணவர் சேர்க்கை சிறப்பு பூஜைகளுடன் கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர்களை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தின விழாவின் போது பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. 2024-25 கல்வியாண்டில் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் நடத்திய மேத் டேலண்ட் டெஸ்டில் நமது ஆசிரியர்களின் சிறப்பான பயிற்சியின் காரணமாக 5ஆம் வகுப்பு மாணவியர் 9 பேர் தேர்வு எழுதியதில் 8 பேர் தேர்ச்சி பெற்றனர். தமிழக அரசு சார்பில் 2025-26 கல்வியாண்டிற்கான கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி அளவில், குறுவட்ட அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் என 5 சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. 25/11/2025 அன்று கரூரில் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றன. 1-2 வகுப்புகளுக்கான பிரிவில் என் தன்யஸ்ரீ மகாலட்சுமி 2C மாநிலத்திலேயே 3ஆம் பரிசு பெற்றுள்ளார். 3 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கான பிரிவில் எம் பள்ளி மாணவியர் எம் ஆதியஸ்ரீ 3C, எம் முவிஷா 4E, ஆர் அஷ்டலக்ஷ்மி 4E, எம் திவ்யவர்ஷினி 4E, ஆர் ஜாக்குலின் ஜாய் 4E, பி டியா ஹர்ஷினி 5E ஆகியோர் பரதநாட்டியத்தில் மாநிலத்தில் முதலிடம் பெற்று நம் பள்ளிக்கும் நம் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பயிற்சி அளித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். 9/1/2026 அன்று பாரத ரத்னா காமராஜர் மெட்ரிக் பள்ளி நடத்திய பள்ளி அளவிலான பொங்கலோவியம் போட்டியில் நம் மாணவியர் கலந்து கொண்டு நாட்டுப்புற நடனத்தில் முதல் பரிசும், கதை கூறும் போட்டியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் எஸ் ஜீவகலா 2ஆம் பரிசும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். சென்ற கல்வியாண்டில் நம் பள்ளி மாணவிகள் நீல பறவையினருக்கான ஹீரத் பங்க் தேர்வில் தேர்ச்சி பெற்று இந்த ஆண்டு அதற்குரிய தகுதி சான்று பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு நிகழ்வுகள் 14/2/2025 அன்று எம் பள்ளியின் தொடக்க நிலை மாணவர்களுக்கான விளையாட்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 18/2/2025 அன்று மருத்துவர் குழுவினரால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. 5/6/2025 அன்று சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுச்சூழல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியம் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களை கொண்டு தோட்டம் உருவாக்கப்பட்டது. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்ட எம் பள்ளி செயலாளரின் ஊக்குவிப்பால் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைந்த காய்கறிகள், கீரைகள் எம் பள்ளி சத்துணவு சமையலில் சேர்க்கப்பட்டு வருகிறது. 21/6/2025 யோகா தினத்தன்று வகுப்பு வாரியாக மாணவர்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். 8/7/2025 அன்று அரசு சுகாதாரத்துறை சார்பாக முதல் வகுப்பு மாணவர்களுக்கு டிபிடி தடுப்பூசியும், 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிடி தடுப்பூசியும் மருத்துவர் குழுவினரால் பெற்றோர் முன்னிலையில் போடப்பட்டது. காமராஜர் பிறந்த தினமான கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம் மற்றும் குழந்தைகள் தினம் நடனம் மற்றும் ஆசிரியர் உரையுடன் போட்டிகள் பல நடத்தி பரிசுகளுடன் கொண்டாடப்பட்டது. 8/9/2025 அன்று மாணவர்களின் தலைமை பண்பை வளர்க்கும் நோக்குடன் தொடக்க நிலை மாணவர்களுக்கான தலைவர் மற்றும் உப தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுதிமொழியுடன் பதவியேற்றுக் கொண்டனர். 10/10/2025 அன்று ஃபவுண்டர்ஸ் டே கொண்டாட்டத்தின் போது மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அரசால் வழங்கப்படும் புத்தகங்களுடன் சிறுவர்களுக்கு ஏற்ற வண்ணமயமான படங்களுடன் கூடிய புத்தகங்கள் வழங்கியும், புது ஊஞ்சல் என்ற மாணவர் இதழ் வாங்கி கொடுத்தும் மாணவர்களின் வாசிப்புத் திறனை மேலும் மெருகேற்றுகின்றனர் எம் பள்ளி நிர்வாகத்தினர். எம் பள்ளியில் மாதம் ஒரு முறை நோ பேக் டே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வகுப்பறையில் மாணவர்களை பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடச் செய்து கற்றலை மகிழ்ச்சிக்குரியதாக்குகின்றனர் எம் பள்ளி ஆசிரியர்கள்.
பருவத்திற்கு ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டு மாணவர்களின் தரம் உயர்த்த சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. மழலையர் பிரிவில் பயிலும் சுட்டி குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக மாதம் ஒரு முறை கலர்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம் மற்றும் குழந்தைகள் தினம் போன்ற நாட்களில் ஆசிரியர்களின் உரை, மாணவர்களின் நடனம் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எம் பள்ளி நிர்வாக குடும்பத்தை சார்ந்த திருமதி உஷா அமர்நாத் அவர்கள் எம் மழலை செல்வங்களோடு மழலையாக மாறி கதைகள் பல கூறி உற்சாகமூட்டினார். களப்பயணம் மாணவர்களின் கற்றலில் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகராட்சியின் அறிவியல் கோளரங்கத்திற்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் 21/2/2025 முதல் 29/2/2025 வரை அழைத்துச் செல்லப்பட்டனர். விண்வெளி மற்றும் கோள்கள் பற்றி 3D காட்சிகளில் கண்டு ஆர்ப்பரித்தனர். நன்றியுரை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தையே முதன்மையான கடமையாக கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து பள்ளி சாதனை பாதையில் முன்னோக்கி சென்றிட உறுதுணையாக இருக்கும் எம் பள்ளி தலைவர் அவர்களுக்கும், பள்ளி செயலாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும், நிர்வாக குழுவினருக்கும், தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், பெற்றோருக்கும், மாணவ செல்வங்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும் மற்றும் அனைத்து உதவியாளர்களுக்கும் நன்றி கூறி எங்களது ஆண்டு அறிக்கையினை உவகையுடன் நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மழலையர் வகுப்பில் கலரிங் காம்படிஷனில் பரிசு பெற்ற மாணவ செல்வங்களை கௌரவிக்க I kindly request Ms. Manaja Rajagopalan ma'am to honor the prize winners. கலரிங் காம்படிஷனில் பரிசு பெற்றவர்கள் எஸ் ஷிவானி LKG C section, டி ஜெபர் ஜஸ்லியா LKG D section, எம் சரண் வர்ஷினி LKG E section. Muthu Harani UKG C section, S Ritish UKG D section, A Muthu Mahilini UKG E section. Toppers for the year 2024-25. First C Dhanishri Mahalakshmi, N Dhanishri Mahalakshmi, first prize. Kavya Adira, S Kavya Adira, first C, second place. M Veda, first D, first place. And P Bala Aishwarya, first D, second place. First E, A Diyashri, first place. Kalanjia Selvanti, first E, second place. R Kavin, first E, second place. And M Natisha Shri, first E, second place.
பெற்றோர்கள் நன்றாகவே கைத்தட்டலாமே. Second standard, S. Sri Harshini, first place. Second C. And G. Madhu Sanjana, second C, second place. Second D. K. Amudani, first place. And T. Shivapriya, second prize. K. Amudani, first place. T. Shivapriya, second D, second place. Second D, S. Niranjana, first place. And B. Akshashri, second place. Third C, first place S. Bhumika, and second place Abhishek Mukundan, M. Abhishek Mukundan. Third D, first place M. Purnima, third D, first place second place M. Madhupriya. Third D, first place D. Shivani, and second prize P.V. Daksha. Fourth standard, fourth C, first place S. Muttumari, second place G. Stephina Grace, and D. Subarna, second place. Fourth D, first place G. Sweta, and Afrin Joel, second place. Fourth E, M. Nishantini, first place, and S. Sundar, second place. Fifth C, L. Shivani, first place, and M. Madhushalini, second place. Fifth D, Latika Shri Kumari, first place, and M. Vijipriya, second place.
Fifth E, first place Mamadi Aradhana and second place goes to Mani Muthupechi. Fifth F is Movita Vijay, first place, and M. Akshaya, second place. Next, I kindly request Mrs. Lakshmi Bai ma'am to honor the overall toppers. B. Bala Aishwarya, first D. And A. Priya Shri, first E. Second C, Sri Harshini. Yes, Sri Harshini. Third standard. Third E, D. Shivani. Fourth C, S. Muttumari. And fifth standard, fifth C, Latika Shri Kumari. கலை திருவிழாவில் மாநில அளவிலான போட்டிகளில் பரிசு பெற்ற எம் பள்ளி மாணவிகளை சிறப்பிக்க எம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி விபாஸ்ரீ மேமை அன்புடன் அழைக்கிறோம். வண்ணம் தீட்டுதல் என் தனிஸ்ரீ மகாலட்சுமி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் சி. வெள்ளிசை தனிப்பாடல் இ. ஐஸ்வர்யா, டி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேசபக்தி பாடல்கள் டி. சுவர்ணா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பரதநாட்டியம் தனி ஆர்டரில் எம். மூவிஷா, ஃபோர்த் இ, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பரதநாட்டியம் குழு எம். ஆதிஸ்ரீ, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எம். திவ்யவர்ஷினி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆர். அஷ்டலட்சுமி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எம். மூவிஷா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஆர். ஜாக்லின் ஜாய், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். And V. Diya Harshini, first prize. களிமண் பொம்மைகள் செய்வதில் டி. களஞ்சிய செல்வன், செகண்ட் பிரைஸ். Okay, thank you, ma'am. Okay, thank you, ma'am. Thank you. அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகள். அறிவு சுடரேற்றும் நம் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா. இனிதே கலை நிகழ்வுகள் இங்கு நடைபெறும் திருவிழா. உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா.
எல்லா மாணவ மணிகளும் ஏற்ற பணியாற்றும் விழா. ஐயம் அகற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து பாடும் விழா. ஓதுவிக்கும் பள்ளி பெருமை அவ்வை தமிழால் போற்றும் விழா. இது மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழாவை அனைவரும் கண்டு மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக வருவது வெல்கம் டான்ஸ். தமிழ் பக்தி இலக்கியமும் கர்நாடக சங்கீதமும் இணையும் இடங்களில் ஒன்றுதான் கணபதி கழலடி பாடல். கழலடி என்ற சொல்லிற்கு இறைவனின் திருவடிகள் என்று பொருள். அதாவது விநாயகரின் புனிதமான திருவடிகளில் சரணடைந்து பாடப்படும் ஓர் பக்தி சுதி இது. இந்த பாடல் கர்நாடக இசையில் மிகவும் பிரபலமான ஹம்சநாதம் ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடல் விநாயகர் விக்னங்களை நீக்கும் இறைவனாகவும் ஞானத்தின் மூல வடிவமாகவும் எல்லா காரியங்களுக்கும் முதல் தெய்வம் என்று அழகாக எடுத்துரைக்கின்றது. இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்கள் மனதில் அமைதி, தெளிவு மற்றும் நம்பிக்கை ஏற்படுவதோடு உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க காத்திருக்கின்றன எம் நடன மயில்கள். கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி. கழலடி பணிமனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி. கழலடி பணிமனமே பணிமனமே முப்புரி நூலணிந்த திருமார்புடன் மூலாதாரமாய் திகழ்ந்து விளங்கிடும் அற்புதமானவனே, ஆனை முகத்தவனே, ஞான கன்னி பெற்ற மாங்கனியே. முப்புரி நூலணிந்த திருமார்புடன் மூலாதாரமாய் திகழ்ந்து விளங்கிடும் அற்புதமானவனே, ஆனை முகத்தவனே, ஞானி பெற்ற மாங்கனியே. தாம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் மனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி. கழலடி பணிமனமே பணிமனமே நானும்
கோளும் பணியும் அரண்மகன் தகஜம் தகதி தகஜம் துணுதி தகஜம் திமிதி தகஜம் மூவர் போற்றி மகிழும் உமாசுத்தன் தத்தச்சம் தகதச்சம் துணுதச்சம் திமிதச்சம் பாடி நிதமும் பணியும் அடியவர் தத்தச்சம் தகதச்சம் துணுதச்சம் திமித உறவாடி அருளும் அவனே கணாதிபன் தத்தித்தஜம் தகதித்தஜம் துணுதத்தஜம் திமிதத்தஜம் நாளும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் ஆடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் கோளும் பணியும் அரண்மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் ஆடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் தமிழ் தந்தே சித்தியை வாக்கில் தவழ வைத்தாய் வித்தக அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலைமகனே தாழ்பணிந்தும் சரணம் சரணம் தக்க தமிழ் தந்தே சித்தியை வாக்கில் தவழ வைத்தாய் வித்தக அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலைமகனே தாழ்பணிந்தும் சரணம் சரணம் தாம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தகஜம் தகதாம் தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் தக தக தகஜம் தாம் தஜம் தகதாம் தகஜம் ததிகினதும் 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 தஜம் தஜம் ததிகினதும் 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 தஜம் தஜம் ததிகினதும் 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 கணபதி கழலடி மணி மனமே கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கழலடி பணி மனமே பணி மனமே மயில் போன்ற நளினமான தாளத்தோடும் மான் போன்ற துள்ளலோடும் நடனமாடிய என் தோழிகளுக்கு நன்றி. அடுத்ததாக பன்னி டான்ஸ் எல்கேஜி. சின்ன சின்ன கால்கள் பெரிய பெரிய சிரிப்புகள் இப்போது தங்களது சின்ன கால்களால் ஹன்னி பன்னி பாடலுக்கு துள்ளி துள்ளி குதித்து ஆட வருகின்றன நம் பள்ளி எல்கேஜி முயல் குட்டிகள். You're my pumpkin, pumpkin, hello honey bunny. I'm your dumpling, dumpling, hello honey bunny. Feeling something, something, hello honey bunny, toko toko. You're my pumpkin, pumpkin, hello honey bunny. I'm your dumpling, dumpling, hello honey bunny. Feeling something, something, hello honey bunny, toko toko. How many times lady love had given me missed calls? What to tell you, lazy like no battery at all. Idhar udhar heart bouncing like a ping pong ball, 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 ball. Tring, 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 tring. Hello honey bunny, feeling something, something. Hello honey bunny, you're my pumpkin, pumpkin. Hello honey bunny, toko toko. Cupid's such a stupid fellow, that is what I thought. Making people fall in love, no other work or what. Got to know him better when you entered the plot. Thanks to his idea, you're my honey bunny. I'm your pumpkin pia, you're my honey bunny. Bole drink jia, you're my honey bunny, toko toko.
I'm your pumpkin, pumpkin. Hello, honey bunny. Hello. I'm your dumpling, dumpling. Hello, honey bunny. Hello. Feeling something, something. Hello, honey bunny, honey bunny. Toco, toco. Ring, 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 ring. Hello, honey bunny. Hello. Feeling something, something. Hello, honey bunny. Hello. Come on, pumpkin, pumpkin. Hello, honey bunny, honey bunny. Toco, toco. இப்போது கேட்க போகும் பாடல் முருகனையே எழுந்து ஆடவும் வைத்துவிடும். இப்பாடலை பாட வருகின்றன 3, 4 வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். பார்த்து கண்டு ரசிக்கலாமா? ஆறுமுகவேலனே ஆடுமயிலழகனே ஞான குருபாலனே ஞான குருபாலனே வளரிமலை முருகனே முருகா முருகா ஓம் சரவண பவ சண்முக அருள்படை விடை முருகா சரவண பவ சண்முக அருள்படை விடை முருகா அகமுக நகர கனகனக அருள் புரிந்திட அழகா அகமுக நகர கனகனக அருள் புரிந்திட அழகா கவலைகள் சிதறி பதறி ஓட வேண்டும் முருகா வலிகளை விசறி உதறி எழ வேண்டும் முருகா பயங்களை மலர் கத்தரை விலக வேண்டும் முருகா பலமுடன் முறிந்து முறிந்து முற வேண்டும் முருகா சரவண பவ சண்முக சரவண பவ கண்டா கடம்பா கதிர்வேலா மண்ணை காக்கும் மயில் வேலா கண்டா கடம்பா கதிர்வேலா சங்கடம் தீர்க்கும் சிவபாலா ஓம் சரவண பவ சண்முக அருள்படை விடை முருகா சரவண பவ சண்முக அருள்படை விடை முருகா அகமுக நக 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 அருள் புரிந்திட அழகா அகமுக நக 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 அருள் புரிந்திட அழகா என்னுடைய கருணை வீக கலங்க தொட்டை கம்மனக செல்லிய அருள்படை முருகன் கவடிக கல்கடக கிருஷ்ணந்த கலடி வெற்றி வேணாலும் முருகவே நம் கடவுளை முருகன் இருக்க நம் துயரம் தடைகள் தெரிவிக்க சமி கொடி துதியும் கல்லலையின் வெள்ளிக்கிலும் என் முருகனின் அருள் பொழிந்திடும் மன கலத்தின் களி யுகமன் ஒரு மனமென்னை கலை கவியும் களம் இரண்டிடம் அருள்மகன் அருள்மகன் மனோகன் கத்திகேன் தடபாணி கடம்பன் கந்தன் குமாரன் சேனாபதி செந்தில் சித்தன் வீரகதி கதை போக்கவா விடுதலையாக்கவா விதி வழி போகும் வாழ்வை மதியோடு மாற்றவா முருகா வரும்போது துணிவுடன் மோதவா துணையில் இருக்கும்போது நீங்கும் அல்லவா மனமதிருந்து உடலதிருந்து உயர்ந்து சுடாராடவே புதுரவை விழித்து உணர்ந்து புது உலகினை காணவே தரணி உடையில் தடம் தெரியில் தளிர் முழுங்கி போங்கவே தெளிவடையில் சிசரில் விருதுயரை ஏறவே முருகா 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 ஏறி விளையாடும் ஒன்று ஈசனுடைய பேசும் ஒன்று கூடுமடியார்கள் சிரிக்கும் முகம் ஒன்று குன்றுவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மறுபடி சூரரை படைத்த முகம் ஒன்று வலிய மனம் புணர வந்த முகம் ஒன்று அது சிவன் விடப்பட வாங்கி பல்வழி மலையை அடைந்த ஆண்டவா ஆதி அருள் நாச்சலமாய் அமர்ந்தபடி வேலவா
உனக்கு உருகி மருகி வேண்ட முருகா உன் பெயர் உலகம் முழுதும் எடுத்து சொல்வேன் முருகா உனக்கு இரவு பகல் நடந்து வந்து முருகா பலவித துயரம் சுமந்து உடைந்து வந்து முருகா நல்வழியிலே நீ வளர்ந்து என்று இருந்து நீதானே பொங்கும் தமிழும் நீதானே கண்டா கண்டா கல்வேலா மண்ணை காக்கும் மயில்வேலா கண்டா கண்டா கல்வேலா சங்கட நீக்கும் சிவபாலா கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா மூத்த குடி முதல்வனுக்கு தமிழ் குடியின் தலைவனுக்கு அரோகரா முருகனுக்கு ரேப் இசையில் ஒரு பாடல். ஆஹா, என்ன ஒரு கற்பனை வளர்ச்சி! முருகனே இறங்கி வந்து ஆடிவிட்டாரே. சபாஷ் தோழிகளே. அடுத்ததாக டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். 1 2 3 4 5 6 7 8 வரவு எட்டணா செலவு பத்தணா அதிகம் ரெண்டணா கடைசியில் துந்தனா 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 நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது ஐயா நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது அம்மா உள்ளதும் நிலைக்காது ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள் அந்த கண்ணன் பிம்பங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள் வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி காலம் இல்லை நேரம் இல்லை காண காண இன்பம் இன்பம் தேட தேட பொங்கும் பொங்கும் மேஜிக் ஜர்னி வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ திசையட்டு திரும்ப வைக்க எங்க அழகான ஒரு அளவே இல்ல கலக்கட்டும் கலகலக்கும்
எங்க விளையாட்டு அத்தனுக்கு முடிவே இல்லை. திரும்ப வைக்கும் எங்க அழகான வம்புக்கு ஒரு அளவே இல்லை. கலக்கட்டு கலகலக்கு எங்க விளையாட்டு எத்தனைக்கு முடிவே இல்லை. மாஸ்டர் ஓ மை மாஸ்டர் நீங்க இங்கிலியா புங்கிலியா சுங்கிலியா தான். மாஸ்டர் ஓ மை மாஸ்டர் நீங்க டக்கரிலும் டக்கர்னு சொல்லுவேனே நான். உலக உருண்டையை எடுத்து உள்ள கையில உருட்டு வங்க கடலையும் அடிச்சு பாக்கெட் சைஸ்ல சுருட்டு. நீ நினைச்சதெல்லாம் பள்ளிக்கு வர ஓடு ஓடு உன்னை ஜெயிக்க ஒரு ஆளே இல்ல ஆடி பாடு. முதல் 2K வரை இசையாலும் நடனத்தாலும் டைம் டேபிள் செய்ய வைத்த அழகு குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக ட்ரைபல் டான்ஸ் UKG. பசுமை நிறைந்த மரங்கள், துள்ளி குதிக்கும் குட்டி விலங்குகள், காற்றோடு வரும் இசை, மலையோடு சேரும் மகிழ்ச்சி, இந்த அனைத்து உணர்வுகளையும் ஒரு சேர நம் கண்முன் கொண்டு வந்து தங்களது அழகிய நடனத்தினால் நம் மனதை மகிழ்விக்க வருகின்றன நம் பள்ளி UKG மாணவர்கள். காட்டு புலி அடிச்சு காட்டு ரசா வராண்டா. வீட்டுக்கு ஒருத்தன் வந்து வெற்றி மாலை போடுங்க போடுங்க. நம்ம கடவுள் போறக்கு முன்ன இந்த காட்டுக்கு வந்தவுக பல காட்டு விலங்க செய்து எங்க கஞ்சி குடிச்சவுக. இயற்கை தாயின் சரக்கு அட எங்க உடம்புல இருக்கு. மலை தண்ணி தேரு ரெண்டும் எமக்கு தாய்ப்பால் தந்திருக்கு. எம்மா ஓமயம்மா எம்மா ஓமயம்மா எம்மா ஓமயம்மா எம்மா ஓமயம்மா. காட்டு புலி அடிச்சு காட்டு ராசா வராண்டா. வீட்டுக்கு ஒருத்த வந்து வெற்றி மாலை போடுங்க போடுங்க. பொந்துல யாரு மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே. கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக்க முத்து விளையுது நம் நாடு. மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மழை எல்லாம் சொட்டுது சொட்டுது விதை எல்லாம் கொட்டுது கொட்டுது நன்மை விளையாடு. நிலம் எல்லாம் நட்டது நட்டது மரம் எல்லாம் கொட்டுது கொட்டுது பழம் எல்லாம் கொட்டுது கொட்டுது
கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது முட்டுது நம்மை விளையாத நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது சொல்ல முடியாத மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் கொட்டுது முட்டுது நம்மை விளையாத நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது சொல்ல முடியாத. பெற்றோர்கள் அனைவரும் அமைதி காத்து மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சின்ன சின்ன கால்கள் தாளம் போட அழகிய நடனத்தினால் மேடையை அதிர வைத்த யூகேஜி குட்டீஸ்க்கு நன்றி. அடுத்ததாக ஃபோக் டான்ஸ். மண்ணின் மனமும் இயற்கையின் அருளும் ஒன்று கூடும் தருணம். விதை முளைக்கும் நம்பிக்கை, வயல் நிறைக்கும் உழைப்பு, அனைத்துக்கும் உயிர் தரும் சூரியனின் ஒளி. இந்த மூன்றின் சங்கமத்தை பக்தியும் பெருமையும் சேர்த்து அழகிய நடனமாக நாம் கண்முன் கொண்டு வருகிறார்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். விளைந்த பயிர்களை கண்டோம், பயிர்கள் தங்கம் போல் மின்ன கண்டோம். உழவர் உழைப்புக்கு பசுமையை பரிசளித்த இயற்கை அன்னையே, சூரிய கடவுளே, உங்களுக்கு எங்கள் பாரம்பரிய இசையாலும் நடனத்தாலும் எங்கள் நன்றியை காணிக்கை செலுத்துகிறோம். எங்களோடு கொண்டாட நீங்களும் வாருங்கள். ஒத்த நெல்லு போட்டா ஒத்து நெல்லு ஆக்கும், சித்தனவன் வாழும் எங்க ஊரு ஒத்துமையா கூடி பக்தியுடன் நாடி தந்தனத்தம் சொல்லி சொல்லி பாடு. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. கொஞ்சம் தமிழினிலே ஒரு பூங்குயிலின் பாடலுக்கு கொல்லிமலை மூலிகைகள் ஆட, பழமுதிர்ச்சோலையிலே வண்ணமயில் தோகை கண்டு மாஞ்சோலை அருவிகளும் பாட, என்ன வளமில்லை எங்கள் வண்ணத்தமிழ் திருநாட்டில் 5 வகை நிலங்களையும் கண்டோம். தாயன காக்கும் தமிழ்நாடே, வந்தவரை வாழ வைக்கும் வீடே தமிழ்நாடே, எங்கள் வீடே தங்க தமிழ்நாடுடா. ஆடல் தந்த தஞ்சை உண்டு, வீரம் தந்த நெல்லை உண்டு, சங்கம் தந்த தென்மதுரை இங்கே, குறிஞ்சியின் கோவை உண்டு, மாங்கனி சேலம் உண்டு, குடந்தையின் கோபுரங்கள் இங்கே. என்னவென்று சொல்வதெங்கள் அன்பு தமிழ் தாய்நாட்டை, சொல்லும் சொல்லை காக்கும் தமிழ் குலமே, பரணிகள் தந்த தமிழ்நாடே, தரணியும் போற்றும் எங்கள் வீடே தமிழ்நாடே, எங்கள் வீடே தங்க
ஓங்குக நீ. அரசே செந்தமிழ் அரசே வாழ்கென முரசே முழங்குக நீ. சங்கே ஊதுக சங்கே ஊதுக சங்கே ஊதுக நீ. எங்கோ மூவர் ஏற்றிய தமிழன சங்கே ஊதுக நீ. பம்பை பம்புக பம்பை பம்புக பம்பை பம்புக நீ. எம்பை தமிழர தோற்றுக என்றே பம்பை பம்புக நீ. கொம்பே அலறுக கொம்பே அலறுக கொம்பே அலறுக நீ. எம்பேரிசை தமிழ் எங்களும் முழங்கிட கொம்பே அலறுக நீ. உழைப்பையும் இயற்கையும் ஒரு சேர காண்பித்து பார்ப்பவர்கள் உள்ளம் நிறைய வைத்த 5ஆம் வகுப்பு மாணவியருக்கு நன்றி. அடுத்ததாக டிவோஷனல் டான்ஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட். விக்னங்களை நீக்கும் விநாயகரின் அருள், இளமைக்கும் தைரியத்துக்கும் முருகனின் வேல் சக்தி, அம்மையாய் அருள் தரும் அம்பாளின் கருணை, அனைத்தையும் ஆளும் சிவனின் ஆனந்த தாண்டவம். இந்த தெய்வீக சங்கமத்தை அழகிய அசைவுகள் மூலம் தந்து நம் கண்களுக்கு விருந்தளிக்க வருகின்றனர் நம் பள்ளி 2ஆம் வகுப்பு நடன மயில்கள். கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் குந்தன் அன்போழியிலே. கோயில் மணியோசை கேட்கின்றதே, நெஞ்சில் புது ராகம் பிறக்கின்றதே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் குந்தன் அன்போழியிலே. கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே நல்ல நாளிலே, உள்ளம் குழந்தையாகி போனோம் குந்தன் அன்போழியிலே. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா, தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா, தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகனே, இடு இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். நீ புது பெலாசு வா புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ உற்று பெலாசு வா உற்று பெலாசு கொண்டாடு ஏறி கூத்தாடும் காலம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உன்னை காணு தினம் ஓடி வருவேனோ. செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து. தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து. வடிவேலா இங்கு தீயோடு கழுவேற்று என் வேலையா, வந்து எல்லாரை வேலேற்று என் வாழையா, கண்டு கொள்ளாரை நீ வாழ்த்து கொள்வேலையா, கொண்டு செய்வோலை தினம் காக்கும் செவ்வேலையா. எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா, எது நடந்தாலும் உன்னாலே தான்
திசைகள் எட்டு தகிட தகிட நடனமாடும் தாண்டவேஸ்வரா பம்பை தட்டு பஞ்சபூதம் யாவும் பட்டு எதிரொலிக்க வேண்டும் எங்கள் குண்டலீஸ்வரா ஜெய் சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா நெத்தி கண்ணி தீமையாவும் சுட்டிடு சர்வேஸ்வரா ஜெய் சங்கரா சிவ 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 சங்கரா திரிசூலம் திருப்பி நல்ல வழிய காட்டு ஈஸ்வரா ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னால் மனமே ராணியா. பக்தியும் பண்பாடும் ஒரு சேர நடனத்தால் மனதை மலர வைத்த மாணவியருக்கு நன்றி. அடுத்ததாக மைண்ட் ஷோ மௌன நடிப்பு. உழைப்பின் உயர்வை உணர்த்தும், விவசாயத்தின் மேன்மையை விளக்கும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களின் மௌன நடிப்பை இப்பொழுது காணலாம்.
நான் ஒரு விவசாயி. என்னடா ஒரு பள்ளி மாணவி தன்னை விவசாயின்னு சொல்கிறாளே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆமாம், நான் ஒரு விவசாயி தான். விவசாயமும் விவசாயியும் இந்த உலகத்தினுடைய 2 கண்கள் அப்படிங்கிறத எங்கள் பள்ளியில் சொல்லி மட்டும் தரலைங்க, எங்களை களத்துலையும் இறக்கியிருக்காங்க. எங்கள் பள்ளியில் நாங்கள் ஒரு குட்டி விவசாயம் செஞ்சுட்டு வரோம். அதில் விளையக்கூடிய கீரைகளையும் காய்கறிகளையும் எங்கள் சத்துணவு கூடத்தில் உணவாக சமைக்கிறோம். ஏட்டில் மட்டும் இல்லாமல் களத்துலேயும் எங்களை இறக்கி வேலை செய்வதன் மூலமாக விவசாயத்தின் முக்கியத்துவம் மட்டும் இல்லாமல் அதோடைய பின்னணியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் எங்களால் உணர முடிகிறது. உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு எங்கள் மாணவர்கள்ட்ட கேட்டால் பதில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் டாக்டராக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் யாராவது ஒருத்தராவது நான் விவசாயம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதுவே இந்த முயற்சியினுடைய வெற்றியாகத்தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். இங்கே நாங்கள் விவசாயத்துக்கு தோள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அப்போ நீங்கள்? அடுத்ததாக பரதநாட்டியம். இந்த நடனம் அரசு நடத்திய கலை திருவிழாவில் முதல் இடம் வென்ற நடனம். மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நம் மாணவிகள் வெளியில் எந்த நடன பயிற்சியும் எடுக்கவில்லை. நம் பள்ளி நடன ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததன் மூலம் பரிசுகள் வென்றுள்ளார்கள் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் முன்னோர்களின் ஆயுட்காலம் 100 வயது முதல் 120 வயது வரை வாழ்ந்ததாக கூறுவார்கள். ஆனால் இப்போது 80 வயது வரை வாழ்வதே ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் சத்தான சிறுதானியங்களான கருப்பு கவுனி அரிசி, வரகு, சாமை. இந்த பெயர்களை எல்லாம் இந்த சந்ததியினர் கேட்டார்களோ தெரியவில்லை. இப்போது இதை உணர்த்தும் வகையில் நடனமாக உங்கள் முன் ஆட வருகின்றனர் எம் மாணவ செல்வங்கள். இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலவளம் பாதுகாக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பசுமையாக்கப்பட்டு இயற்கை சார்ந்த உணவுகளான கோதுமை, நெல், துவரை, உளுந்து, எள், மொச்சை, பச்சை பயிறு, கொள்ளு, கொண்டை கடலை என்று நவதானியங்களை மட்டுமே உண்டு வாழ்ந்த ஆரோக்கிய வாழ்வு அன்று. பாரம்பரிய உணவுகளை மறந்து நமக்கு நாமே நோய்களை தேடிக்கொண்ட காலம் இன்று. இந்நிலை மாறி சமநிலை பெற பாரம்பரிய உணவை ஏற்று ஆரோக்கியம் பெற்று வளமான சமூகத்தை உருவாக்குவோம். ತಕ್ಕ ತಕ್ಕ ಜಂಡು ತಣ್ಣೆ ಕುತ್ತಕ್ಕ ಜಂ ದೀಂ ತಕ್ಕ ತಣ್ಣೆ ಕುತ್ತಕ್ಕ ತ ದಿಂಗಿಣ್ಣ ತೊಂ ತಾಂ ತಕ್ಕ ತಕ್ಕ ಜಂಡು ತಣ್ಣೆ ಕುತ್ತಕ್ಕ ಜಂ ದೀಂ ತಕ್ಕ ತಣ್ಣೆ ಕುತ್ತಕ್ಕ த ದಿಂಗಿಣ್ಣ தொம். உழுவோன் உலகுக்கு அச்சாணி, அவன் உலக உயர்வுக்கு ஏனி. பஞ்சம் போக்கிடும் தொழிலாளி, பாருக்குள்ளவனே முதலாளி. தொழுவோன் உலகிற்கு அச்சாணி, அவன் உலக உயர்வுக்கு ஏனி. பஞ்சம் போக்கிடும் தொழிலாளி, பாருக்குள்ளவனே முதலாளி. தாம் தாம் தீம் தீம் தண்ணே குத்தக்கஜம் தோம் தோம் நம் நம் தரே குத்தக்கஜம் தாம் தாம் தீம் தீம் தண்ணே குத்தக்கஜம் தோம் தோம் நம் நம் தரே குத்தக்கஜம். வைகரை பொழுதில் துயில் எழுந்து ஏற்களப்பையை தினமும் தோன் சுமந்து வஞ்சியோடு அவன் போகையிலே குயில் பாடுமடி மயிலாடுமடி. வைகரை பொழுதில் துயில் எழுந்து ஏற்களப்பையை தினமும் தோள் சுமந்து வஞ்சியோடு அவன் போகையிலே குயில் பாடுமடி மயிலாடுமடி. தாம் தண்ணம் தண்ணக்க தீம் தண்ணம் தண்ணக்க தொம் தண்ணம்
தன்னக்க தித்தளாங்கு தருகிடதம் தாம் தண்ணம் தன்னக்க தீம் தண்ணம் தன்னக்க தொம் தண்ணம் தன்னக்க தித்தளாங்கு தருகிடதம் காவேரி கரை புரண்டு அவன் கழனி எல்லாம் பாயுமடி அது கங்கையோடு இணைந்து விட்டால் நம் கண்ணீரே மிஞ்சுமடி காவேரி கரை புரண்டு அவன் கழனி எல்லாம் பாயுமடி அது கங்கையோடு இணைந்து விட்டால் நம் கண்ணீரே மிஞ்சுமடி தாம் தாம் தீம் தீம் தோம் தோம் தருகிடதாம் நம் நம் தாம் தாம் தீம் தீம் தருகிடதாம் தாம் தாம் தீம் தீம் தோம் தோம் தருகிடதாம் நம் நௌ தாம் தாம் தீம் தீம் தருகிடதாம் பசுமை புரட்சியை வளர்த்திடுவோம் என்றும் பசியை போக்கிட உழைத்திடுவோம் 3 போகம் நெல் விளைத்து நம் பாரதம் செழித்திட உயர்ந்திடுவோம் பசுமை புரட்சியை வளர்த்திடுவோம் என்றும் பசியை போக்கிட உழைத்திடுவோம் 3 போகம் நெல் விளைத்து நம் பாரதம் செழித்திட உயர்ந்திடுவோம் பாரதம் செழித்திட உயர்ந்திடுவோம் நம் பாரதம் செழித்திட உயர்ந்திடுவோம் நம் பாரதம் செழித்திட உயர்ந்திடுவோம் பஞ்சபூதங்களை வழிபட்டு அவற்றை பாதுகாத்து நம் மண்ணுக்கே உரிய பசுமையையும் பாரம்பரியத்தையும் காத்தவர்கள் நம் முன்னோர்கள். இன்றைய தலைமுறையினரின் பங்குதான் என்ன, கடமைதான் என்ன? ஆம், நம் பாரம்பரியமான உடை, உணவு, கலை, இலக்கியம், திருவிழாக்கள் போன்ற மனதை மகிழச் செய்யும் பசுமையான இயற்கையையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக அளிப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. பசுமையை காக்காமல் பாரம்பரியத்தை காக்க முடியாது. பாரம்பரியத்தை காக்காமல் பசுமையின் மதிப்பை உணர முடியாது. பசுமையை காப்போம், பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். இந்த நடனத்தின் மூலம் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பாரம்பரிய உணவு உண்பது பற்றி உணர்த்தியிருப்பார்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக தீம் டான்ஸ். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம் மாணவரின் ஆடலின் மூலம் நல்ல கருத்துக்களை சொல்ல வருகின்றனர் 3ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். அம்மா, இங்க கொடுத்த படத்தை வரைஞ்சிட்டேன். நல்லா இருக்காமா? ஏ சூப்பர் பாப்பா, எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்க. ஏங்க, பாப்பா வரைஞ்ச படத்தை வந்து பாருங்கங்க, எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கான்னு. எங்கே கொடு பாப்போம். வாவ், சூப்பர் பாப்பா, வெரி குட். தேங்க்யூப்பா. அம்மா, நான் தான் வரைஞ்சிட்டேன்ல, என் கூட ராட வரீங்களாமா? சரிம்மா, அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குடா, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் ஒரு ஸ்டோரி புக் தரேன், நீ ரீட் பண்ணிக்கிடுமா? ஓகேம்மா, ரீட் பண்றேன். ஏய், நான் வின் பண்ணிட்டேன். அப்பா, நான் 8th level வின் பண்ணிட்டேன். பாருங்க. வாவ், சூப்பர் தீப்சி, கலக்கிட்டேன். அம்மா, அம்மா பாருங்கம்மா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. எங்க அடுத்த லெவல் வின் பண்ண பார்க்கலாம். நோப்பா, போர் அடிச்சு ரீல்ஸ் பார்க்க போறேன். சரி போ, ஏதாவது பண்ணு போ. கிளிகள் தோளோடு
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்ன சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. என்னங்க கிளம்பிட்டீங்களா? கவிமா இங்க வாடா. இந்த வந்துட்டம்மா. ஓ பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஃப்ளாட்டில் இருக்க தீப்சி ஃபேமிலியை இன்வைட் பண்ணிட்டு வரலாம். ஏங்க கிளம்புங்க போகலாம். தீப்சி வீட்டுக்கா? ஓகேம்மா போகலாமா. வாங்க வாங்க. கவிக்குட்டி வாடா. தீப்சி இங்க வாடா. இங்க வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. ஹாய் கவி. ஹாய் தீப்சி. வாங்க வாங்க உட்காருங்க. இருங்க காஃபி கொண்டு வரேன். இல்லை பரவாயில்ல தீப்சி அம்மா. நாளைக்கு கவியோட பர்த்டே. ஈவினிங் வீட்டில் சின்ன பார்ட்டி வச்சிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்துருங்க. ஆன்ட்டி இப்பெல்லாம் என் கூட தீப்சி விளையாடையே வர மாட்டிக்கா. எப்போ கூப்பிட்டாலும் செல்லில் கேம் விளையாட போறேன்னு சொல்லிடுறா. இப்போ கூட பாருங்க ஆன்ட்டி என் கூட பேசாம செல்லையே பார்த்து இருக்கா. தீப்சி கவி வந்திருக்கால, செல்ல வச்சுட்டீங்க வா கவி கூட விளையாடு. உனக்கு மொபைலே கொடுக்க கூடாது. உன்னைய மொபைலை விளையாட விட்டுறதே தப்பு. இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இதுதான் சரி. கொடுக்காதீங்க தீப்சி அம்மா. இந்த செல்லால தான் இந்த பிள்ளைகளே கெட்டு போறாங்க. சரி தீப்சி அம்மா நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு பர்த்டே படி கண்டிப்பாக வந்துருங்க. சரி கண்டிப்பா வந்துடுறோம். தீப்சி முதல்ல செல்ல கூட எல்லாரும் குறை சொல்ற மணி நடந்துக்கிற. இனிமே நீ செல்லை தொடக்கூடாது. இனிமே நீ செல்லை எடு, உனக்கு இருக்கு. என் செல்லை தர மாட்டேன். செல்லை விடுங்கம்மா, நான் அப்படிதான் விளையாடுவேன். நீங்க செல்லு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க செல்லு கொடுத்தாதான் நான் படிப்பேன். இல்லாட்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். போங்க. உனக்கு போனுக்காக இவ்வளவு பிடிவாதமா? ஏங்க இனிமே இவ போனை தொட்டானா 2 அடி நல்லா குடுங்க. जो उठेगा धड़ से कटेगा, कहाँ पे छिपेगा कहाँ पे बचेगा। उठा तो गिरेगा, गिरा तो चिरेगा, छिपा तो मिलेगा, मिला तो मरेगा। जाग भाग भाग बच सके तो बच ले आज। आंधी है ये ज़लज़ला है, पूरे जोर पर चला है। किस्मत दम है जो लड़ा है, कौन रह सका खड़ा है। सबसे अटल सबसे प्रबल शस्त्र रचित रक्त चरित 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 रक्त चरित। Dream of night, I dream of day, I dream of watching it fade away. Feel me once, feel me twice, feel me more, I'll shoot you at sight. You better keep running if you want to survive. 'Cause every night I dream of what
watching you. नाच नाच सारी रात क्या पता मैं कल दूंगा पीट पीट ढोल पीट हाथ पाँव मार के ओ नाच नाच उंगलियों पे नाच नाच रात सारी मौत का हूँ मैं मदारी बाज डमरू सी कटारी डम 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 नाच मौत का रक्त चरित 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 தீப்சிமா கவிக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துரு. நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நீங்களே கொடுத்துக்கணும். தீப்சி, அம்மா கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. கிளம்பு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகலாம். வாங்க வாங்க. ஏ தீப்சி குட்டி வாடா. ஹாப்பி பர்த்டே கவிமா, இந்த ஒரு குட்டி gift. தேங்க்யூ அங்கிள். ஓகே எல்லாரும் வாங்க கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே கவி. ஏய் தீப்சி எங்க போற? இங்க வா. நான் வரல, நான் அந்த ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். தீப்சி, ஏய் தீப்சி. சரி விடும்மா, கரெக்ட். பர்த்டே பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். தீப்சி வீட்டுக்கு போகலாம் வாடா. இதோ வரேம்மா. பாய் ஆண்டி, பாய் கவி. தீப்சி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போடா. அம்மா கொஞ்ச நேரம் படுத்து அப்புறம் வரேம்மா. அம்மா இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல, இதோட சேர்த்து என்ன ஒரு போட்டோ எடுங்கம்மா. இரு அம்மா ஃபோன் எடுத்துட்டு வரேன். லாஸ்ட்டாக ரூமில் தானே வச்சேன், எங்கே காணோம். கால் பண்ணி தரலான்னு அப்பா வர வெளியே போயிட்டாங்க. இரு தீப்சி அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன், ரிங் வரும்போது நீ எடுத்துரு. தீப்சியம்மா என்ன கவியம்மா சொல்லுங்க. என் செல்லை எங்கே வச்சேன்னு தெரில, உங்கள் செல்லேருந்து ஒரு கால் பண்ணுங்களேன். கண்டிப்பாக கொஞ்சம் இருங்க, செல்லை எடுத்துகிட்டு வரேன். ரிங் அடித்த கவி வீட்டில் எடுத்துருவா.
என்னோட ரிங்டோன் இங்கே கேட்குற மாதிரி இருக்கு. ஆமா, உள்ள இருந்து கேக்குது. வாங்க என்னன்னு பாப்போம். அட, இந்தா இருக்கு. தீப்சி, எங்க இருக்க? முதல்ல வெளியே வா. அம்மா அம்மா இந்தாங்கம்மா, தெரியாம எடுத்துட்டேம்மா. சாரிம்மா, இப்படி பண்ண மாட்டேம்மா. தீப்சி, என்னம்மா இப்படி பண்ணிட்டியேம்மா? நீ எவ்வளோ நல்ல பொண்ணு. நான் உனக்கு ஃபோன் தரலன்னா இப்படி மற்றவங்க ஃபோன் எடுத்துட்டு வருவியா? என்ன கவியம்மா இவ இப்படி பண்ணிட்டா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவியம்மா. ஐயோ விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க தீப்ஷி அம்மா. சின்ன குழந்தை தானே, தெரியாம பண்ணிட்டா. எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. சரி விடு விடு, தெரியாம பண்ணிட்டா. தீப்ஷிமா, இனிமேல் இந்த தப்பை எப்பயுமே பண்ணக்கூடாது. சாரிப்பா, இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன்ப்பா. சரிடா, நீ நல்ல பிள்ளைடா செல்லம். தீப்ஷி அம்மா, இது தீப்ஷி மேலே உள்ள தப்பு கிடையாது. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல கொடுத்து பிள்ளைங்களே கெடுக்கிறோம். இதிலிருந்து அவளை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு பாருங்க. தீப்சி திட்டாதீங்க. சரி, நான் கிளம்புறேன். தீப்சி குட்டி, சமத்து பிள்ளையா இருடா. பாய்டா. பாய் ஆண்டி. சரி கவியம்மா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பாப்பா படிக்கிற ஸ்கூலில் லக்ஷ்மி பாய்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் மேம் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் அதிலிருந்து வெளியே வர நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து அவங்கள பார்ப்போம். பாப்பாவை இந்த அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடலாம். சரிங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். நாளைக்கு கண்டிப்பாக போய் பார்ப்போம். தீப்ஷிமா, வா தூங்க போகலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்று ஒரு பேரண்ட் அவங்க குழந்தை மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஆலோசனை பெற வந்திருந்தாங்க. நேற்று அந்த பெற்றோருக்கு கொடுத்த ஆலோசனையை இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் அவசியமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். அதிகமாக மொபைல் பார்க்குறதுனால கண் பிரச்சனை, உடல் சோர்வு, மன அழுத்தம், கவனச்சிதறல், பேச்சு குறைபாடு இதெல்லாம் தாண்டி குழந்தைங்க தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமை உருவாகுது. அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நம்ம குழந்தைங்க. இந்த பிரச்சனைகளெல்லாம் ஆரம்பத்திலே நாம் சரி பண்ணிடணுங்க. அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் முன் உதாரணமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க கூட சேர்ந்து விளையாடணும், அவங்களுக்கு பிடிச்ச கதைகளை சொல்லணும், உங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஃபோனில் நீங்கள் அதிகமாக பேசுகிற நேரத்தை குறைச்சி உங்களுடைய நேரத்தை உங்கள் குழந்தைங்க கூட செலவழிங்க. முதல்ல மொபைல் யூஸ் பண்ணுற டைமை படிப்படியாக குறைக்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை மொபைல் யூஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், கதை புத்தகம் வாசிக்கிறது, டான்ஸ், பாட்டு, கேம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் விளையாடுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்த வைங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபோனை வச்சுட்டு நல்ல புத்தகங்களை வாசிக்க சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி டெய்லி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்கள ஈஸியாக இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். செல்ஃபோன் சிறையிலிருந்து மீட்போம், சின்னஞ்சிறிய சிட்டுக்களை சிறகடிக்கச் செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி. பள்ளிக்கு போகும் குழந்தைகளே, பட்டம் படிக்கிற பிள்ளைகளே, பள்ளிக்கு போகும் குழந்தைகளே, பட்டம் படிக்கிற பிள்ளைகளே, நல்லா படிக்கத்தான் வேணுங்களே, அதுக்கு செல்லு போனு எதுக்கு சொல்லுங்களே. நல்லா படிக்கத்தான் வேணுங்களே, அதுக்கு செல்லு போனு எதுக்கு சொல்லுங்களே.
கேமு ஆடும் போது நல்லாத்தான் இருக்கும், கொண்டு போகுவோம் கண்ணத்தான். செல்ல நோண்டி நீயும் என்னத்தான் கண்ட இன்னு சொல்லு நீயும் மெல்லத்தான். கேமு ஆடும் போது நல்லாத்தான் இருக்கும், கொண்டு போகுவோம் கண்ணத்தான். செல்ல நோண்டி நீயும் என்னத்தான் கண்ட இன்னு சொல்லு நீயும் மெல்லத்தான். பேசுபுக்க நோண்டு நேரத்தில் நீ தேச தலைவருங்க புக்கப்படி. பேசுபுக்க நோண்டு நேரத்தில் நீ தேச தலைவருங்க புக்கப்படி. கேட்டு நடந்துக்கோ சொன்னபடி, அவங்க வாழ்க்கை கத்து கொடுக்கும் நல்ல வழி. கேட்டு நடந்துக்கோ சொன்னபடி, அவங்க வாழ்க்கை கத்து கொடுக்கும் நல்ல வழி. பள்ளி இன்றைய சூழலில் செல்போனின் தாக்கத்தையும் விழிப்புணர்வையும் தங்களின் நடனத்தின் மூலம் காண்பித்த எமது அருமை மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்கிறோம். அடுத்ததாக கர்நாடிக் சாங். ஆடல் காணீரோ விளையாடல் காணீரோ, இந்த பாடல் தான் இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல். உடுமலை நாராயண கவியையா அவர்களின் வரிகளில் சாருகேசி ராகத்தில் அமைந்த பாடல். திருவிளையாடல்களில் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட பாடல்களே இப்பாடலில் நாம் காணலாம். 1956 வெளிவந்த ஒரு அற்புதமான பாடலை இன்று 2026 நம் மாணவிகள் பாடுகின்றனர் என்றால் இப்பாடலின் தரத்தை உணர முடிகிறது. காலத்தால் அழியாத அழிக்க முடியாத இப்பாடலை இப்பொழுது நாம் ரசித்து கேட்போமா? பெருக்காலே உலை கூட்டும் வைகையேனும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே. வீட்டுக்கோரால் தந்து வேந்தனின் ஆணைதனை, வீட்டுக்கோரால் தந்து வேந்தனின் ஆணைதனை ஏற்று வினை முடிக்கவே. பெற்றடையாத ஒரு வந்தியின் புலியானா பிள்ளை, பெற்றடையாத ஒரு வந்தியின் புலியானா வீட்டுக்கு மண்
பட்ட அடி பித்தனை போலே கை பிரம்பாலே பட்ட அடி பேசிடும் சகல ஜீவராசிகள் முதுகிலும் பட்டு வலுமூட்டை விளையாடல் காணீரோ. நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்து நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்து உயர்நாள் வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து நாள் வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து நக்கீரர் உபதேசித்து வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி வரகுண பாண்டியர்க்கு சிவலோகம் காட்டி வலை வீசி மீன் பிடித்து வாய்த்திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி வாய்த்திரவாத கல்யாணைக்கு கரும்பூட்டி வைரவலை முத்துவலை ரத்னவலை விற்று விளையாடல் காணீரோ. பாடல் மதுரையில் ராஜ சௌந்திர பண்டிய நாமங்கள் ஆண்டவன் திருவிளையாடல் காணீரோ. ஓம் நம சிவாய. எத்தனை திருவிளையாடல்கள், அதில் எத்தனை அர்த்தங்கள், ஒவ்வொன்றும் நமது வாழ்க்கைக்கு எடுத்து கூறுகின்றன. பலே பலே தோழிகளே. அடுத்ததாக நிலை காட்சி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை மும்மூர்த்திகள் அல்லது திரிமூர்த்திகள் என்று அழைப்போம். இந்த அண்டத்தில் உள்ள உயிர்களையும் உருவாக்கும் படைத்தல் தொழிலை செய்பவராக பிரம்மாவையும், அவ்வாறு படைக்கப்பட்டவற்றை பாதுகாக்கும் காத்தல் தொழிலை செய்பவராக விஷ்ணுவையும், அழித்தல் தொழிலை செய்பவராக சிவனையும் கூறுவோம். அப்படிப்பட்ட மும்மூர்த்திகளின் தரிசனத்தை ஒரே இடத்தில் காண்பது என்பது அரிது. ஆனால் நாம் நம் பள்ளியிலே அந்த மூவரின் தரிசனத்தை கண்டு அருளை பெறுவோமா? வாருங்கள் காணலாம். பிரம்மா, இவர் பிரபஞ்சத்தை படைக்கும் தொழிலை செய்பவர். இவரை தமிழில் நான்முகன், அயன், வேதா மற்றும் தாமரையாசன் என பல பெயர்களில் அழைப்பார்கள். இவர் மகாவிஷ்ணுவின் உந்தி தாமரையிலிருந்து தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இவர் 4 தலைகளையும் 4 கைகளையும் கொண்டவர். இவரது 4 முகங்கள் 4 திசைகளையும் 4 வேதங்களையும் குறிக்கின்றன. இவருடைய மனைவி சரஸ்வதி. இவர் ஞானத்திற்கும் கல்விக்கும் அதிபதியாவார். பிரம்மாவின் ஒரு பகல் என்பது கல்பம் எனப்படும். இது கோடிக்கணக்கான மனித ஆண்டுகளை கொண்டது. விஷ்ணு, இவர் உலகை காக்கும் கடவுளாக போற்றப்படுகிறார். தமிழ் கலாச்சாரம் மற்றும் இலக்கியங்களில் இவர் திருமால், பெருமாள் மற்றும் மாயோன் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறார். விஷ்ணு என்றால் எங்கும் நிறைந்து இருப்பவர் என்று பொருள். 4 கைகளுடன் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலர் ஆகியவற்றை ஏந்தியிருப்பார். இவர் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பார். இவர் பல அவதாரங்களை எடுத்திருந்தாலும் தர்மத்தை நிலைநாட்ட இவர் எடுத்த தசாவதாரங்கள் மிகவும் முக்கியமானது. மச்ச, கூர்ம, வராக, நரசிம்மம், வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண மற்றும் கல்கி அவதாரங்கள் ஆகும். சங்க இலக்கியங்களான தொல்காப்பியத்தில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோன் குறிப்பிடப்படுகிறார். பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய நாலாய திவ்ய பிரபந்தம் விஷ்ணுவின் புகழை பாடும் மிக சிறந்த தமிழ் பக்தி இலக்கியமும் ஆகும்.
சிவன். இவர் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளாகவும் தமிழர்களின் பண்பாட்டில் நீங்கா இடம் பெற்றவராகவும் போற்றப்படுகிறது. தமிழில் சிவன் என்பதற்கு மங்களமானவன் அல்லது உயிர்களை காக்கும் தெய்வம் என்று பொருள். 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய இவருக்குரியது. சிவபெருமானுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தர்புருடம் என 5 முகங்கள் உள்ளதாக குறிப்பிடுகின்றன. உலகத்தை அழித்து புதுப்பிக்க சிவபெருமான் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. சிதம்பரத்தில் இவரை நடராஜராக தரிசிக்கலாம். சிவபெருமான் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் என்றும் தமிழ் சங்கத்தின் தலைவராக அமர்ந்து தமிழை வளர்த்தவர் என்றும் தமிழர்கள் நம்புகின்றனர். ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः. அடுத்து வருவது சிறப்புரை. சிறப்புரை ஆற்ற எங்கள் அன்பிற்குரிய மனநல ஆலோசகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நன்றி. இப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அழகாக முப்பெரும் தேவியர் பாட ஆரம்பித்தாங்க. முடிக்கும் போது மும்மூர்த்திகள் வந்துட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இந்த குட்டி பாப்பாட்ட கேட்டேன், கரகம் வந்து பேலன்ஸ் பண்ணி கூட ஆடிடலாம், சேர்த்து வச்சு கட்டிட்டாங்களே கழுத்தோட, கஷ்டமாக இல்லையான்னு. கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் ஆடிட்டேன் அப்படின்னு. ஸோ இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள்லேருந்து இந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆசிரியர்கள் வர உங்களால் ஆன முயற்சியை இங்கே போட்டிருக்கீங்க. அவ்வளோ அழகு. ஒவ்வொருத்தர் ட்ரெஸ்ஸு எதுவும் கலர் ஸ்கீம் இருக்கா மேம்? எல்லாருமே பர்பிளில் வந்திருந்தாங்க நிறையா. இங்கேயும் நிறையா பர்பிள் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப எது தேவையோ குழந்தைங்களுக்கு பெற்றோர்களுக்கும் சேர்த்து அதில் இருந்தது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. முத்தாய்ப்பா நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக மேடை ஏறி இருந்தேன். ஒரு குழந்தை என்னோட முகமுடியை போட்டுட்டு வந்தாங்க. ஸோ குழந்தைங்களோட இன்னோசென்ஸ், அந்த குழந்தைத்தனத்தை பார்க்குறது தான் ரொம்ப அழகு. குழந்தைங்கனாலே அந்த இன்னோசென்ஸ் தான், அந்த குழந்தைத்தனம் தான். அது கெடாமல் இருக்கணும்னா மொபைல் வேண்டான்னு ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க. அதுவும் அதை நான் சொல்கிற மாதிரி வேறு பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. ஸோ ஃபேமிலி தான் அவங்களுடைய முதல் நம்பிக்கை. ஸோ அதுக்காக வந்திருக்கீங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருந்தது மேம். எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. அடுத்ததாக நன்றி உரை. எங்கள் ஆண்டு விழாவினை பெருமையோடு ரசித்து கொண்டிருந்த எம் பள்ளி நிர்வாகத்தினருக்கும், எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், கைத்தட்டிய மாணவர்களை உற்சாகப்படுத்திய பெற்றோர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.